ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன ரீடிங் பார்க்க போறோம்னா, உங்க பர்சனோட சேனல் மெசேஜ் தான் பார்க்க போறோம். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னை சப்போர்ட் பண்ற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங். அண்ட் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்க. இது ஒரு பெய்டு டேரக்ட் ரீடிங் தான். அண்ட் டாட்டா ரீடிங்குள்ளே போகலாம். உங்கள் பர்சனோட மெசேஜ் என்ன வருதுன்றதை பார்ப்போம். அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்றத பார்ப்போம். உங்கள் பர்சனலாக திங்க் பண்ணிக்கோங்க. உங்கள் பர்சனோட மெசேஜ் என்னன்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு மெசேஜ், நீங்கள் அவங்கள பற்றி கேர் பண்ண மாட்டேங்கிறீங்கன்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு உங்கள் பர்சன்ட்ட. எதை சொன்னாலும் அவங்க சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கிறதே கிடையாது. ஒரு தடவை சொன்னால் ஓகே சொன்னால் கூட திருப்பி வந்து அடுத்த நிமிஷம் அதையே செய்வீங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாகவே இருக்குது உங்கள் பர்சனோட ஃபஸ்ட்டு. அவங்க அந்த மெசேஜை சொல்லணும்னு விருப்பப்படுறாங்க. ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருக்கீங்களா? மைண்ட் கேம் விளையாடுறீங்களா? அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்கள் பர்சன்ட் இருந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ப்ளேஃபுல்லாக இருக்கீங்க, உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் பர்சன் உங்களை பற்றி நினச்சிட்ருக்காங்க. இந்த ப்ளேஃபுல்லாக இருக்கிறத விட்டு கொஞ்சம் சீரியஸாக வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அப்படின்ற ஒரு மெசேஜ் உங்களுக்கு உங்கள் பர்சன் சொல்ல விரும்புகிறாங்க. உங்கள் பர்சன்ட்ட நீங்கள் இப்போ பேசாமல் இருக்கீங்கன்னா, அவங்க உங்களை பற்றி ஒரு சில விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில ஃப்ரெண்டு மூலமா. அவங்களுக்கு வந்து நீங்கள் பேசாமல் இருக்கீங்கன்னா கூட, அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே இருக்கிற லவ் குறையல. பட் கோவங்கள் வந்து வந்துட்டு வந்துட்டு போகும். இது வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் உங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு, உங்க 2 பேர்த்தையும் புரிஞ்சுக்கிறதுக்காண்டியே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. பட் உங்கள பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட் மூலமாவும், யார் மூலமாவது விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. உங்க பெர்சனுக்கு வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஃபைனல் டெசிஷன் வந்து என்ன ஃபைட் வந்தாலும் சரி, என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் சரி, நீங்க தான். தேர் இஸ் நோ ஒன் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் யூ ஆர் தி ஒன்லி ஒன் அப்படின்ற ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பட் கோபம் இருக்கு. கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா இருக்கு உங்கள பத்தி. கம்யூனிகேஷன் ரீதியா ரொம்ப பேசுறதில்ல இப்ப நீங்க. பேசணும்னு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கு. நீங்க பேசணும், நீங்க கால் பண்ணணும். பிளாக்ல இருந்தா கூட நீங்க கால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க பெர்சன்ட்ட இருந்துகிட்டு இருக்கு. கோவம் இருக்கிற இடத்துல தான் லவ்வும் இருக்கும். மனசுக்குள்ள லவ் இருந்தாலும் வெளிய வந்து கோவத்த மட்டும் தான் காட்டுவாங்க. ஸோ ஒரு சில பெர்சன்ஸ் அதான் இருக்காங்க. அவங்க உங்கள பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சைட்லயே வந்து அவங்கள விழ வச்சுட்டீங்க. அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்கள்ட்ட இருந்துகிட்டு இருக்கு. உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து ஒரு சில விஷயத்த நீங்க மறைக்கிறீங்க. சீட் பண்றீங்க. அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க பெர்சன்ட்ட இருக்கு. சீட் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க பெர்சன்ட்ட ஒரு பிக்கெஸ்ட் இன்ஃபர்மேஷனா இருக்கு. மெசேஜா இருக்கு. சீட்டிங் அவங்களுக்கு பிடிக்கலை. உண்மைய சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டு இருக்கு உங்க பெர்சனுக்கு.
ஸோ அந்த மாதிரி மெசேஜ் தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களோட மனசில் இருக்கிறது. ஸோ 2 பேருக்குமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். பட் என்னன்னா, அப்பப்போ வந்து ஒரு சில பிரச்சனைய நீங்க வந்து பார்த்துட்ருக்கிறதுனால, உங்களோட வந்து பேசணும்னு ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க. பேசுவாங்க. பட் அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றது மாரி அவங்களே சொல்லிட்டே இருக்காங்க. கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். இன்னும் கொஞ்சம் தள்ளி போகட்டும். கொஞ்சம் டைம் எடுக்கட்டும். அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க பெர்சன்ட்ட இருந்துகிட்டு இருக்கு. அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களா? அப்படின்ற ஒரு எண்ணமும் உங்க பெர்சன்ட்ட இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க வந்து ஹார்ட் பிரேக்ல இருக்காங்க. நீங்க ஒரு சில விஷயத்த மறைச்சிட்டீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க பெர்சன்ட்ட இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து அவங்க உங்கள்ட்ட கோவத்துல பேசாம இருக்காங்க. ஸோ இதான் உங்க பெர்சன் உங்கள பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ டேரக்ட்ல பார்க்கலாம். உங்க பெர்சன் உங்கள பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? உங்கள பத்தி என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறாங்கன்றத பார்ப்போம். உங்க பெர்சன் உங்கள்ட்ட என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறாங்க? உங்க பெர்சன் வந்து உங்கள்ட்ட சொல்ல வேண்டிய ஃபர்ஸ்ட்டு மெசேஜ் என்னன்னா, உங்கள்ட்ட ஒரு சக்ஸஸ பார்க்குறதுக்கு பொறுமை இல்லை. மீன்ஸ் அவங்க சொல்றத நீங்க ஏத்துக்கிறது கிடையாது. கொஞ்சம் ஒரு சில நேரம் நீங்க அவங்க சொல்றதே நீங்க ஏத்துக்கிறது கிடையாது. ஏன்னா, நீங்க வந்து எப்படின்னா, இந்த வீடியோ பார்க்குறவங்க, உங்களோடது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கும். பிரைவா பேசுவீங்க. இந்த மாரி பேசும்போது, அவங்க கொஞ்சம் சாஃப்ட்டா இருப்பாங்க. ஏத்துக்கிறதுக்கு நீங்க இல்லை அப்படின்றது ஃபர்ஸ்ட் மெசேஜா இருக்கு. உங்க பெர்சனோட. ஸோ உங்க பெர்சன் அவங்களுக்கு வந்து உங்களோட டீப் பாண்டிங் இருக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கு. டீப் பாண்டிங் இருக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும், ஒரு சில சிச்சுவேஷன்ல நீங்க பேசுற விதத்துல அது வந்து கொஞ்சம் ப்ளாக் ஆயிருது. அது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. நம்ம போய் நெருங்கி போனாலும் பிரச்சனை வந்துருது. அப்படின்ற ஒரு எண்ணம் உங்க பெர்சன்ட்ட இருந்துகிட்டு இருக்கு. வந்து அவங்களுக்கு இன்னொரு என்னன்னா, 2 பேரும் மறைக்கக்கூடாது. எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாது. ஓப்பனா இருக்கணும் அப்படின்றது. ஓப்பனா இருக்கணும்னா பொய் சொல்லக்கூடாது. மறைச்சு பேசக்கூடாது. நமக்குள்ள எந்த எந்த ஒரு அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாதுன்னா மறைச்சு எதையும் வைக்கக்கூடாது. உள்ளது உள்ளபடி பேசணும். அப்படின்ற எண்ணம் உங்க பெர்சனோட மெசேஜா இருக்கு. அவங்களுக்கு இன்னொரு எண்ணமும் இருந்துகிட்டு இருக்கு. பழைய விஷயத்த மறந்துருவோம். இப்பயாவது புதுசா ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற எண்ணம் இருந்துகிட்டு இருக்கு. அது எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு அவங்களால இது பண்ண முடியல. ஏன்னா, அவங்க ஏதாவது சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சொல்றத அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. 2ம் ஒரு பல பிரச்சனையில ஓடிட்டுருக்கு. ஆனா, இப்ப நீங்க அந்த பிரச்சனை வந்து எண்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, எண்ட் ஆகக்கூடிய காலமா தான் இருக்கு. பாஸ்ட் எமோஷன் கண்டிப்பா வந்து குறையும். இனி வர காலங்கள்ல உங்க பெர்சனும் நீங்களும் ஒண்ணு சேர போறீங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க. ஸோ, அவங்களுக்கு இன்னொரு மெசேஜ் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறது என்னன்னா, நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ்னால இந்த பிரச்சனை வந்திருக்கும். ஸோ, அந்த ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை வந்து அவாய்ட் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் உங்கள் பர்சன்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. அது அவாய்ட் பண்ணால் தான் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும்னு நினச்சி அவங்க சொல்கிற விஷயத்த நீங்கள் ஏற்றுக்கிறது கிடையாது. அது லேடி ஃப்ரெண்டாக இருக்கலாம், பாய் ஃப்ரெண்டாகவும் இருக்கலாம்.
தேர்ட் பார்ட்டி மொத்தத்தில் இன்வால்வ் ஆகக்கூடாது அப்படின்ற எண்ணம் உங்கள் பர்சன்ட் இருந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பர்சனோட மெசேஜ் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. பட் பிரச்சனை இருந்தாலும் கூட கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனையை இழுத்து போட்டு நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்றது அவங்க நினைக்கிறாங்க. பட் யாருமே வந்து உங்களை பற்றி கேர் பண்ணுறாங்கன்னா, உங்களை பற்றி குறையும் சொல்லுவாங்க, உங்களை பற்றி நிறைவும் சொல்லுவாங்க. பட் உங்களை பற்றி கவலைப்படுறவங்க மேக்ஸிமம் வந்து நீங்கள் அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்றத சொல்கிறது வந்து உங்களை கேர் பண்ணுறவங்க, உங்களை பிடிச்சவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க. ஸோ அது அவங்க சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் அவங்க நீங்கள் முக்கியம் அப்படின்றதுனால சொல்கிறாங்க. நீங்கள் முக்கியம் அப்படின்றத அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும்னு என்ன இருக்குது உங்கள் பர்சன்ட்ட. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு டைம்ஸ் தேவைப்படுது. அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மாறுவீங்க, ஒரு சில விஷயத்த அக்செப்ட் பண்ணுவீங்க அப்படின்ற எண்ணம் அவங்கள்ட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கான்றது வந்து அவங்களுக்கு டவுட்டாகவே இருக்குது. அதனாலேயே வந்து இப்போ பிரிவினையில் இருக்கீங்க. 2 பேரும் 2 பேரும் சேரணும்னு நினச்சாலும் பிடிவாதங்கள், ஈகோ, நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற எண்ணம் உங்கள் 2 பேர்த்துக்குமே இருக்கிற மாதிரி தெரியுது. 2 பேர்த்துக்கு இருக்கிறது வந்து அவங்க சொல்கிறத நம்ம எப்படி கேட்குறது அப்படின்ற ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம். அது அவங்க பிடிக்கலைன்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு உங்களால் முடியலையே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸோ அவங்களுக்கு வந்து உங்களோட சேரணும்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்ருக்கு. பட் அது சேர்றது வந்து உங்கள் கையில் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோடு இருக்காங்க. உங்கள் கையில் இருக்குன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு சில விஷயத்த. அதனால் அவங்க வந்து ரொம்ப கவலையில் இருக்காங்க. இது எப்படி பாசிபிள் ஆகும்? நம்ம சொல்கிறத கேட்பாங்களா? அப்படின்றது. பட்டு உங்களுக்கு என்னென்னா அவங்க சொல்கிறத கேட்குறது பிரச்சனை கிடையாது. அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நம்ம அதுக்கு பின்னாடி வந்து நிறைய பேரை இழக்க நேரிடுமே, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இழக்க நேரிடுமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் அவங்க பார்வைக்கு உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு தப்பான ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அவங்க உங்கள மன்னிக்கணும்ன்ற எண்ணம் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் பாஸ்ட்ல ஏதாவது பேசியிருந்தா கூட மன்னிச்சிடணுன்ற எண்ணம் இருந்துக்கிட்டுருக்கு. ஸோ உங்களோட ஒன்று சேரணுன்ற எண்ணமும் இருந்துக்கிட்டுருக்கு. பழைய விஷயத்த மறந்துட்டு ஒன்று சேரணும் எண்ணம் இருந்துக்கிட்டுருக்கு அவங்கள்ட்ட. உங்களோட பர்சன் சொல்லும் மெசேஜாக இருக்குது இன்னைக்கு. ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்ற பார்ப்போம். உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும். ஒரு சில விஷயத்த நீங்கள் பாஸ்டில் நடந்த விஷயத்த 2 பேருமே மன்னிச்சு விட்டுருங்க. ஏன்னா வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு வேணும்னா ஒரு சில விஷயத்த நீங்கள்
இழக்க நேரிடும். உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு கிடைக்கணும்னா, அது வந்து உங்க கையில, உங்க பெர்சன் கையில தான் இருக்கு. 2 பேரும் விட்டு குடுத்து போகணும் அப்படின்றது ஏஞ்சல் மெசேஜா இருக்கு. உங்க சோல்மேட் இவங்க தான். இட் இஸ் சேஃப் ஃபார் யுவர் லவ். நீங்க உங்க பெர்சன் இவங்க தான்றத வந்து மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கு. பட் இப்ப நீங்க பேசாம இருக்கும்போது, இவங்களுக்கு ரொம்ப இவங்கள்ட்ட பேச வேணாம் அப்படின்னு நீங்க நெனச்சாலும் கூட 2 பேரும் நெனச்சாலும் கூட பேச வச்சுரும். ஒண்ணு சேர்க்க வச்சுரும் இந்த பிரபஞ்சம். ஸோ 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடிய காலமா இருக்கு. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய். டேக் கேர்.